ஹே செக்கீஸ், வெல்கம் டு பூர்ணஸ் டிக்டாக். தமிழ் இலக்கியம், ஆசிரியர், நூல் மற்றும் சிறப்பு பெயர் பார்ட் 5 பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கடைச்சங்கத்தை நிறுவிய பாண்டிய மன்னன் யார்? முடத்திருமாறன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. கரிகாலச் சோழனை புகழ்ந்து பாடிய நூல் பட்டினப்பாலை. தலையாலங்கானத்துச் செருவென்ற நெடுஞ்செழியனை புகழ்ந்த நூல் நெடுநல்வாடை. மதுரை காஞ்சி யாரை புகழ்கிறது? நெடுஞ்செழியன். பட்டினப்பாலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாரிவள்ளலை அதிகமாக பாடியவர் கபிலர். அதியமானை பாடிய புலவர் ஔவையார். பேகனை பாடியவர் பரணர். கடையெழு வள்ளல்கள் எண்ணிக்கை 7. கடையெழு வள்ளல்கள் எண்ணிக்கை மொத்தம் 7. யார் யாருன்னா திருமுடிக்காரி, பாரி, வல்வில் ஓரி, அதியமான், பெரும்பேயர் பேகன், ஆய் அந்திரன், அந்நள்ளி. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உ.வே. சுவாமிநாத ஐயர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக. கப்பலோட்டிய தமிழன் யார்? வ.உ. சிதம்பரனார். பைந்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கி.ஆ.பெ. விசுவநாதம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ரா.பி. சேதுப்பிள்ளை. செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரனார். தமிழ்கடல் என்று அழைக்கப்படுபவர் இராய சொக்கலிங்கனார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். கவிப்பேரரசு என்று அழைக்கப்படுபவர் பைரமுத்து. கவியரசு என்று அழைக்கப்படுபவர் கண்ணதாசன். உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் முதல் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம். தமிழின் முதல் புதின ஆசிரியர் மாயூரம் தேவநாயகம் பிள்ளை. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் பாண்டித்துரை தேவர். செந்தமிழ் இதழை தொடங்கியவர் பாண்டித்துரை தேவர். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி உருவாக்கியவர் வீரமாமுனிவர். தமிழ் மாணவன் என்று அழைக்கப்பட்டவர் ஜியு போப். திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் எழுதியவர் கால்டுவெல். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரியார். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாசலம். வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி. ஜியு போப் முழு பெயர் ஜார்ஜ் உக்லோ போப். ராபர்ட் கால்டுவெல் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? அயர்லாந்து. திருக்குறளை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழின் முதல் பக்தி இலக்கணமாக கருதப்படுவது பரிபாடல். சாகித்ய அகாடமி விருது பெற்ற சித்திரப்பாவை ஆசிரியர் அகிலன்.
ஞானபீட விருது பெற்ற தமிழர் இருவரும், அதாவது அகிலன், ஜெயகாந்தன் இருவருமே ஞானபீட விருது பெற்றிருக்காங்க. ஞானபீடம் பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆசிரியர் ஜெயகாந்தன். வேங்கையின் மைந்தன் ஆசிரியர் அகிலன். பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கல்கி. கடல்புறா ஆசிரியர் சாண்டில்யன். யவனராணி ஆசிரியர் சாண்டில்யன். பார்த்திபன் கனவு ஆசிரியர் கல்கி. சிவகாமியின் சபதம் ஆசிரியர் கல்கி. மனோன்மணியம் நூலை இயற்றியவர் சுந்தரனார். ஸோ இதோட பார்ட் 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு புது கண்டென்ட்டோட வரேன். அண்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு கொஷின் பேப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டியூஸ்டே 7க்கு வருது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே கனெக்டட்.